தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக இருக்கக்கூடியது தாங்க பழனி முருகன் கோவிலாகும். பழனி என்றதுமே முருகனுக்கு அடுத்தபடியாக நம்முடைய எல்லோருடைய ஞாபகத்துக்கு வரக்கூடியது அங்கே கொடுக்கக்கூடிய பஞ்சாமிர்த பிரசாதம் தாங்க. இதனுடைய தனித்துவமான சுவை காரணமாக நம்ம எல்லோருமே விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளாகவும் இன்றளவும் இருந்துட்டு வருதுங்க. பழனி பஞ்சாமிர்தத்துக்கு அப்படி என்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் அறியாத சில தகவல்கள் பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. கோவில்களில் இறைவனுக்கு படகக்கூடிய நெய் வைத்தியங்கள் அந்தந்த ஆலயத்தின் அகம வழிபாட்டு மரபுகளின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டு இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்படி இறை சந்திய நித்தியம் பெற்ற பிறகுதாங்க அவை பிரசாதமாக பக்தர்களுக்கும் வழங்கப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா அனைத்து கோவில்களிலுமே பிரசாதம் தயாரித்து படைக்கப்படுது அப்படின்னாலும் கூட சில கோவில்களில் பிரசாதங்களுக்கு மட்டும் மகத்துவம் அதிகமாக இருக்குதுங்க. இதனாலேயே அந்த கோவில்களானது புகழ்பெற்று இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த வரிசையில் திருப்பதி லட்டு, திருப்புல்லானி பாயாசம், மதுரை அழகர் கோவில் சம்பா தோசை போன்றவை உலக புகழ்பெற்ற கோவில் பிரசாதங்களில் ஒன்றாக சொல்லக்கூடியதாகுங்க. அந்த வரிசையில் பழனி பஞ்சாமிர்தம் அப்படின்னு உலக புகழ் பெற்றதாகுங்க. அனைத்து முருகன் கோவிலுமே பஞ்சாமிர்த பிரசாதமானது கிடைக்கிது அப்படின்னாலும் கூட பழனி முருகன் கோவிலில் தனி சிறப்புகளில் ஒன்றாக இந்த பஞ்சாமிர்த பிரசாதமானது சொல்லப்படுதுங்க. இந்த பஞ்சாமிர்தத்தை நோய் தீர்க்கும் மருந்து பிரசாதம் அப்படின்னும் அழைக்கிறாங்க. அதை ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. விளைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய நிலத்தை குறிக்கக்கூடிய பழைய தமிழ் சொல்லான பழனம் என்பதிலிருந்து தாங்க பழம், அதாவது பழனி என்று உருவானதாக சொல்லப்படுதுங்க. புராண கதைகளின்படி மற்றொரு ஆன்மீக விளக்கமாக முருகப்பெருமான அவரது தாய் தந்தையர்களான சிவன் பார்வதி நீயே ஞானப்பழம் என்று அழைத்ததனால பழனி என்று மருவியதாகவும் சொல்லப்படுதுங்க. என்னுடைய மூன்றாம் படை வீடான அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவில் பழனி. இங்கு இருக்கக்கூடிய மூலவர் திருமேனி போகர் சித்தரால நவபாசனம் என்ன சொல்லக்கூடிய 9 வகையான விஷத்தன்மை கொண்ட மூலிகை சேர்மங்களால் உருவாக்கப்பட்டது என்பது பாரம்பரிய சித்த மருத்துவ நம்பிக்கையாகுங்க. அதனால தான் மூலவர் மீது செய்யக்கூடிய அபிஷேக பொருட்கள் அனைத்துமே மருத்துவ குணம் பெற்றதாக சொல்லப்படுதுங்க. மேலுமே பழனி பஞ்சாமிர்தம் 5 இயற்கை பொருட்களால் தயாரிக்கப்படுதுங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா பச்சை மலைவாழைப்பழம், தேன், கற்கண்டு, நாட்டு சக்கரை, பேரிச்சம்பழம். இந்த 5 அமிர்தம் போன்ற சுவையுடைய பொருட்கள் சேருவதால் இதற்கு பஞ்சாமிர்தம் என்று பெயர் வந்ததாக சொல்லப்படுதுங்க. சுவைக்காக நெய், ஏலக்காய், கொஞ்சம் அளவில் விருப்பாச்சி வாழைப்பழங்கள் போன்றவற்றை சேர்க்கிறாங்க. பழனி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய விருப்பாச்சி என்ற கிராமத்தின் பெயரால் அழைக்கப்படுதுங்க. இந்த வாழைப்பழம் நீர்ச்சித்து மிக குறைந்த அடர்த்தியான தன்மை கொண்டதாகுங்க. நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கக்கூடிய தன்மை கொண்டதாகும். அதனால தான் பஞ்சாமிர்தத்துக்கு சிறப்பும் சுவையும் நீடித்த தன்மையும் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பஞ்சாமிர்தம் பல நாட்களானாலும் சுவை மாறாமலும் கெட்டு போகாமலும் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாகுங்க. மற்றபடி பழனி பஞ்சாமிர்தம் தயாரிக்கும் போது அதில் தண்ணீர், செயற்கை ரசாயனங்கள், பதப்படுத்தும் பொருட்கள் எதுவுமே சேர்க்கப்படுவதில்லைங்க. இன்று வரைக்கும் சேர்க்கப்படுவதும் கிடையாதுங்க. இது நீண்ட நாட்கள் கெட்டு போகாமல் இருப்பதற்கு மற்றொரு காரணமாகவும் சொல்லப்படுது. இந்த 5 மூலிகை பொருட்களும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். தினமும் 2 ஸ்பூன் பஞ்சாமிர்தம் நம்ம சாப்பிடுவதனால இதில் இருக்கக்கூடிய இயற்கை ஃப்ராக்டோஸ் மூளையின் செரோட்டோனின், அதாவது மகிழ்ச்சி ஹார்மோன் சுரப்பை ஊக்குவிக்கும்.
அப்படின்னு ஆய்வுகளில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. மேலுமே மன நிம்மதி, உடல் சக்தி, நோய் எதிர்ப்பு திறன் மூன்றையுமே ஒரே நேரத்தில் தரக்கூடிய பிரசாதம் இந்த பஞ்சாமிர்தமாகுங்க. பஞ்சாமிர்தம் முதல்ல பெருமளவில் தயாரிக்கப்பட்டது. அதிலிருந்து ஒரு பகுதி தண்டாயுதபாணி மூலவருக்கு அபிஷேகமாக செய்யப்படுதுங்க. அதற்கு பிறகுதான் மீதம் இருக்கக்கூடிய பஞ்சாமிர்தத்தோடு கலந்து பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படுதுங்க. முருகனின் அறுபடை வீடுகளில் ரொம்பவே சிறப்புக்குரியதாக சொல்லக்கூடியது பழனி முருகன் கோவிலாகுங்க. மற்ற 5 தலங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியர் என்ற பெயரோடு பக்தர்களுக்கு முருகப்பெருமான் அருள் பாலிச்சுட்டு வர்றாரு. ஆனால் இந்த ஒரு தலத்தில் மட்டுமே கையில் தண்டத்தோடு தண்டாயுதபாணி என்ற திருநாமத்தால் அழைக்கப்படுறாருங்க. இங்கே இருக்கக்கூடிய மூலவருடைய சிலை போகர் உள்பட 81 சித்தர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே பழனியை தவிர தமிழகத்தில் கொடைக்கானல், சிவகங்கை, தேவிப்பட்டினம் போன்ற இடங்களில் நவபாசன சிலையானது உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பழனி முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் சிலை பலவிதமான மூலிகைகளை கொண்டு போகர் தன்னுடைய கையால் செய்த சிலையாகுங்க. ஆனால் முருகன் தலையில் இருக்கக்கூடிய ருத்ராட்ச மாலை, கண், மூக்கு, வாய், கை விரல்கள் என அனைத்துமே உளிய கொண்டு செதுக்கியது போல காட்சி தருவது இந்த சிலையோடைய மற்றொரு தனிச்சிறப்பாகவும் சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே பார்த்தீங்க அப்படின்னா பழனி மலையின மூலவராக வீட்டிருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சாமியோடைய சிலை நவபாசனத்தால் ஆனதாகுங்க. இது போகர் சித்தரால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியுங்க. ஆனால் இந்த நவபாசன சிலை உருவாக்கப்பட்டது கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு சிலை இன்று வரைக்கும் மருத்துவ குணம் மாறாமல் இருப்பது போன்றது பழனி முருகன் சிலை தாங்க. நவபாசனம் என்றால் விஷத்தன்மை கொண்ட பொருள் என்று அர்த்தமாகுமாங்க. 9 வகையான விஷத்தன்மை கொண்ட பொருட்களை பிரத்யேகமாக வைத்து செய்யப்பட்டதே நவபாசன சிலை அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. பாசனம் என்பது மொத்தம் 64 வகையானதாகுங்க. இதில் நீலி என்ற பாசனத்தால் மட்டுமே மற்ற 63 வகையான பாசனங்களின் நச்சுத்தன்மையை முறியடித்து விடக்கூடிய தன்மையானது அதிக அளவில் இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. முருகனுடைய சிலை பார்த்திங்கன்னா நவபாசனம் என்று சொல்லக்கூடிய 9 வகையான பொருட்கள் மட்டும் இல்லாமல் 4000க்கும் அதிகமான மூலிகைகளால் செய்யப்பட்டதாகுங்க. ஆனால் இது பொதுவாக நவபாசனம் என சொல்லப்படுது. தெய்வ உத்தரவின் பேரில் போகர் சித்தர் இந்த நவபாசன சிலையை செய்ததாக சொல்லப்படுதுங்க. இந்த சிலையை செய்வதற்காக போகர் எடுத்துக்கொண்ட கால அளவுன்னு பார்த்தோம்னா 9 ஆண்டுகள் இந்த சிலை செய்ய பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுதுங்க. இதில் 9 வகையான நவபாசன பொருட்களும் 9 வகையான இயற்பியல் மற்றும் வேதியியல் தன்மைகள் கொண்டதாக சொல்லப்படுது. பழனி தண்டாயுதபாணி சாமி கோவில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மதுரையில் இருந்து 115 கிலோமீட்டர் மேற்கே இருக்கக்கூடிய பழனியில் அமைஞ்சிருக்குதுங்க. இங்கே இருக்கக்கூடிய முருகர் சிலை போகர் என்னும் சித்தரால் உருவாக்கப்பட்டதாகுங்க. முருகன் கோவில்களில் குன்றின் உச்சியில் அமைந்திருக்கக்கூடியது இது முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றாகவும் சொல்லப்படுது. பழனி மலையின் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய குழந்தை வேலாயுத சாமி கோவில் அறுபடை வீடுகளில் ஒன்றாகுங்க. இதுவே திரு அவினன்குடி 3ஆம் படை வீடாகுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மலை மீது இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சாமி கோவிலே அறுபடை வீடுகளில் ஒன்று என தவறாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. சங்க இலக்கியத்திலும் 10 பாட்டின் முதல் நூலான திருமுருகாற்று படையில் நக்கீரர் குறிப்பிடுவது திரு அவினன்குடியாகுங்க. பழனியில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது பஞ்சாமிர்தமாகுங்க. தங்கத்தேர் வழிபாடு ரொம்பவே சிறப்பானதாகும். காவடி சுமந்துட்டு வரக்கூடிய பக்தர்கள் மலை உச்சி அடைவதற்கு 2 வழிகளானது அமைக்கப்பட்டிருக்குதுங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா யானை பாதை, ஏறுவதற்கு இந்த பாதையை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நேர் பாதை, இந்த பாதையை பார்த்தீங்கன்னா இறங்குவதற்கு பயன்படுத்திக்கலாமாங்க. இங்கு நடைபெறக்கூடிய விழாக்கள் அப்படின்னு சொன்னோம்னா தைப்பூசம், பங்குனி உத்திரம், சூரசம்ஹாரம் போன்ற விழாக்கள் பழனியில் கோலாகலமாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. போகர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபலமான சித்தர்கள் ஒருவர் ஆவாருங்க. இவர் நவபாசன முருகன் சிலையை செய்ததே மிகச் சுவையான தகவலாகுங்க. அகத்தியர் தன்னை நாடி வருவோருக்கு பஸ்பம், வில்வை போன்ற மருந்துகளை கொடுத்து நோயை குணப்படுத்தி வந்திருக்கிறாரு. ஆனால் போகரோ பார்த்தீங்கன்னா நவபாசனம் கொண்டு செய்த வில்வைகளை தன்னை நாடி வருவவங்களுக்கு அளித்து வந்திருக்கிறாருங்க. அகத்தியருடைய மருந்துகளால் சீக்கிரமாகவே நோய்களானது குணமடைஞ்சிருக்குதுங்க. ஆனால் போகருடைய மருந்துகளுக்கு வீரியம் அதிகமாக இருந்ததால் உயிரிழப்பானது அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதை கண்டு போகர் நவபாசனத்தால் ஒரு சிலை செய்து அதன் மீது சந்தனத்தை பூசி அதிலிருந்து ஒரு குண்டுமணி அளவுக்கு வில்வையாக
தன்னை நாடி வருபவங்களுக்கு அளித்து நோயை குணப்படுத்தி வந்தார் என்பது பழனியில் வழங்கி வரக்கூடிய ஒரு செவிவழி செய்தியாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த நவபாசன சிலை மீன்களை போன்ற செதிர்களை கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க. தற்போது இந்த சிலை பார்த்தீங்கன்னா சிறிது பழுதடைந்திருப்பதாகவும் கூறப்படுது. இரவில் இந்த சிலையின் மீது முழுவதுமாக சந்தனம் பூசப்பட்டு, அதாவது சந்தன காப்பு செய்யப்பட்டு, காலையில் விஸ்வரூப தரிசனம் காண வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் சிறுவில்லை பிரசாதமாக கொடுக்கப்படுதுங்க. இது மிகச்சிறந்த மருந்தாகவும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.